ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. மார்கழி 11வது நாள் திருவெம்பாவை பாட்டு. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்துன் கழல் பாடி. அதாவது பெரிய குளத்துல போய் நீராடி சிவஒளிய எழுப்பி ஜலத்தை அப்படியே கையால தழும்பி நாங்க அந்த ஜலத்துல நீராடி சிவபெருமானுடைய கழல் கழல் பாடி சிவபெருமானுடைய புகழ நாங்க பாடுறோம். அதாவது மொய்யார் அப்படின்னா என்ன? மொய்தல் தான் நெருங்குதல். தடம் பொய்கை பெரிய குளம். பெரிய குளத்தை போய் அணுகி அங்க முக்கேர் என்ன ஒளி எழுப்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க சிவ ஒளி தான் அது. ஒளினாலே இங்க சிவ ஒளி தான் குறிக்கிறது. அந்த சிவ ஒளியை சிவபெருமானுடைய ஒளியை எழுப்பி அவனுடைய புகழ பாடிண்டு கையால் அந்த ஜலத்தை அப்படியே கையால தழும்பி அங்க நீராடிண்டு சிவபெருமானுடைய புகழ பாடுறோம் அப்படின்னு தோழிகள் சொல்றா. அப்புறம் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்கள். அதாவது ஐயா அப்படின்னு சிவபெருமானை கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் வழியடியோம், வழி வழியாக ஜென்ம ஜென்மமாக உன்னுக்கு புகழை உன்னுடைய புகழை நாங்க பாடிண்டே இருக்கோம். வாழ்ந்தோங்கான் எப்படி நாங்க வாழறோம்னா உன்னோட புகழ பாடிண்டே தான் வாழறோம். வேற வாழற வழி எங்களுக்கு தெரியல. ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல். அந்த சிவபெருமானுடைய மேனி எப்படி இருக்கா? சிவந்த மேனி. ஆரழல் போல் சிவபெருமானுடைய சிவந்த மேனி இருக்கு. அந்த சிவபெருமானுடைய புகழ நாங்க பாடி வாழ்ந்துட்டே இருக்கோம். செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்கள். அந்த சிவபெருமான் எப்படி இருக்காராம்? அவருடைய தன்மையை குறித்து சொல்றாங்க. சிவபெருமான் வெந்நீர், அதாவது திருநீற்றுல அப்படியே பொதிஞ்சு கிடக்கார். அந்த அந்த திருநீற்றுக்கு சூழ்ந்து அந்த திருநீருக்குள்ள பொதிஞ்சு சிவபெருமான் இருக்கார். செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்கள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. கண்ணுக்கு மையற்றுன்னு இருக்கிற உமையம்மையுடைய மணவாளனா இருக்கார் சுவாமி. ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின். அதாவது நீ எல்லாரோடையும் போய் நீ ஆட்கொள்ற, நீயாதான் அவனே அவனருளாலே அவன்தால் வணங்கின சிவபெருமான் தான் நம்மள ஆட்கொள்றார். அதனாலதான் நம்ம அவருடைய புகழ பாடுறோம். அது அவருக்கு ஒரு திருவிளையாடல், ஆட்கொள்ளுதல். அதாவது ஜீவாத்மாக்களாகிய உயிர்களை சுவாமி ஆட்கொள்றார். அது அவருடைய திருவிளையாடல். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின்னு ஏன் சொன்னா, திருவிளையாடல் கிரேஸ்க்கு காரண காரியம் கிடையாது. நீ இந்த தகுதி நீ பண்ணிருக்க, அதனால நான் இந்த பலன் தரேன் அப்படின்னு இல்லாம காரணமே இல்லாம சிவபெருமான் திடீர்னு ஒருத்தரை ஆட்கொள்றார். அதனால தர்மசேனரை எப்படி அப்பரா ஆட்கொண்டு அப்பரா மாறினாரோ அந்த மாதிரி சிவபெருமான் தானா ஆட்கொள்றார். வந்தொண்டரை ஆட்கொண்டார் சுந்தரரை. அந்த மாதிரி தானா ஆட்கொன்ற அருள்வதனால ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின். அதே மாதிரிதான் ஞான சம்பந்தரையும் ஞானப்பால் ஊட்டி ஆட்கொண்டார் சுவாமி. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அதாவது என்னன்னா, நீ ஆட்கொண்டாலே உய்ந்துடுவான். அவன் தேறிடுவான், கடை தேறிடுவான், உருப்படுவான் அப்படிம்பார் ரமணர். ரமணர் என்ன சொல்வார்? இந்த நான் பாவி என்று கதறிக் கொண்டிருக்காமல் ஆத்ம விசாரத்தில் லயமாய் இருப்பவன் சத்தியமாக உருப்படுவான். உருப்படுவாங்கிறது உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அந்த உய்யும் வகை பல வகை. அதாவது ஆத்ம விசாரம் பண்றது, சுவாமியுடைய நாமத்தை சொல்றது, எல்லாமே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்றது, பக்தி மார்க்கம், ஆத்ம விசாரம், யோக மார்க்கம், ஞானம், சரியை கிரியை அப்படிலாம் சொல்றாலே அந்த மாதிரி பல வகை. உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். அந்த மாதிரி பல வகையில உய்ந்து ஒழிந்தோம். உய்ந்து நான் என்ற அகம்பாவம் ஒழிந்தோம். எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இனிமே நாங்க திருப்பியும் இன்னொரு அன்னை வயிற்றுல இன்னொரு யோனியில போய் பிறக்காம எய்யாமற் காப்பாய் எங்களை காப்பாத்து சுவாமி. இனிமே போரும் பிறவி எல்லாம். அதனால பட்டதெல்லாம் போறோம். இனிமே இன்னொரு பிறவி இன்னொரு அன்னை வயிற்றுல இன்னொரு யோனியில எங்களை பொருத்தாம காப்பாத்து சுவாமி அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறா இந்த 11வது பாட்டுல. மொய்யார் தடம் பொய்கையே புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்தோன் கழல் பாடி ஐயா வழியடியோ வாழ்ந்தோங்கான் ஆரழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்கள் மையா தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா நீயா கொண்டருளும் விளையாட்டிய உய்வார்கள் உய்யோ வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமர்காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்.